ஏது குறை எமக்கு யோகிராம் சூரத்குமார் எம்பெருமான் நீ இருக்க ஏது குறை எமக்கு ஓதி வணங்கிடுவோம் உன்னாமம் என்னாடும் ஏது குறை எமக்கு எம்பெருமான் நீ இருக்க யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் ஜெய குருராயா யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் ஜெய குருராயா ஏது குறை எமக்கு யோகிராம் சூரத்குமார் எம்பெருமான் நீ இருக்க ஏது குறை எமக்கு கடலின் அலைகள் வந்து காலை அலம்பிவிட காணிமடம் தனிலே காட்சி தருகின்றாயே கல்லின் சிலை தனிலே கருணை இறங்கி வரும் அல்லல் எதுவும் இல்லை ஆனந்தம் ஆனந்தமே வேதாந்தம் சித்தாந்தம் யாதும் அறியோமே ஓதி மகிழ்வது எல்லாமே உன் நாமம் ஒன்றினையே யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் ஜெய குருராயா யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் ஜெய குருராயா ஏது குறை எமக்கு யோகிராம் சூரத்குமார் எம்பெருமான் நீ இருக்க ஏது குறை எமக்கு திருப்பதி திருத்தணி அழகர்மலை பரங்குன்றம் குன்றேறி வருவது என்றால் கால் நோகும் எமக்கென்று கடற்கரையில் சமவெளியில் காணிமடம் வந்தாயோ காலை முதல் 5 முறை கற்பூரம் ஊதுவத்தி பாலாலே அபிஷேகம் பக்தர் புரிந்து வர பூமி எல்லாம் உனது பொற்பாதம் போற்றி வர காணி மடத்தினிலே கற்சிலையாய் ஏறி நின்றாய் யோகிராம் சூரத்குமார் ஜெய குருராயா யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் ஜெய குருராயா ஏது குறை எமக்கு யோகிராம் சூரத்குமார் எம்பெருமான் நீ இருக்க ஏது குறை எமக்கு
கேசவ மாதவ அச்சுத கோவிந்த ஓம் முருகா நமச்சிவாய. யோகிராம் சுரத்குமாரா யோகிராம் சுரத்குமாரா. கலிகால மக்கள் எல்லாம் கண் கண்ட தெய்வம் என்று கை குவித்து தாம் வணங்க காணி மடம் வந்தாயோ. யோகி நாமமே மூச்சாய் கொண்டு அகிலம் வலம் வரும் தபஸ்வி பொன் காமராஜருக்கு துணை நின்றாயே. யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய குருராயா. யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய குருராயா. சுவாமிகள் பொன் காமராஜ் சுவாமி அவர்கள் இன்று நம்முன் காவி உடைத்து சந்நியாசியாக காட்சி தரும் அவர் கடந்த பாதைகள் என்ன? நம் விழித்திரைகளை திறந்து செவியினை கூர்ப்படுத்தி மனதினை ஒருமைப்படுத்தி காணிமடம் தந்த யோகியினை காண்போமா? ஆழிசூழ் தென்பதியாம் அழகு குமரிக்கு வடக்கே காணி என்று யோகிராம் சுரத்குமார் சொன்ன காணிமடத்தின் தவ புதல்வன் தபஸ்வியின் புதல்வன் சுவாமி பொன் காமராஜ் சுவாமிகள். சின்னஞ்சிறுவனாய் இருந்தபோது அன்னை மாயம்மா தேவியை தன் தந்தையின் வழிகாட்டுதலால் தாயாக்கிக் கொண்டவர் சுவாமி பொன் காமராஜ் சுவாமிகள். திருவண்ணாமலையில் என் உடல் இருந்தாலும் என் உயிர் காணிமடத்திலே பொன் காமராஜ் சுவாமிகள் அமைத்த மந்திராலயத்திலே உலா வந்து அவர் மூலம் அருளாசியை வழங்கும் என்ற யோகிராம் சுரத்குமார் அவர்களின் பொன்மொழி கிணங்க காணிமட மந்திராலயத்தை நிறுவி பக்தர்களுக்கு பரவசமூட்டுபவர் பொன் காமராஜ் சுவாமிகள். என் புகழ் பாடும் பொன் காமராஜன் போகும் இடம் எல்லாம் நான் சென்று கேட்ட வரங்களை தருவேன் என யோகிராம் சொன்னதைப் போன்றே சுவாமி பொன் காமராஜ் அவர்கள் சென்ற இடமெல்லாம் அருள் நிறைந்தே காணப்படுகிறது. மாணவ பருவம் முடிந்து வழக்கறிஞராக பட்டம் பெற்றாலும் அவர் பணியாற்றிய காலத்தில் நீதி வழி நின்று பல நிரபராதிகளுக்கு விடுதலை வாங்கி தந்த விற்பன்னர். ஏழைகளுக்காக இலவச சட்ட உதவிகளை செய்ததுடன்